அந்த வணிகர் நல வாரியம்னு 25 வருஷம் முன்னாடி பீச் ரோட்டில் ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்காங்க. பத்திரமா இருக்குது, பீச் ரோட்டில் ரொம்ப பத்திரமா அது இருக்குது. ஆனால் ஒரு 1000 வணிகர்களாவது ஏதாவது அந்த வணிகர் நல வாரியத்தில் ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு விசாரிக்கிற வரைக்கும் இன்னை வரைக்கும் ஒருத்தர் கூட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற தகவலும் இல்லை. ஆகவே வணிகர் நல வாரியம் அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இந்த தொழிலாளர் நல வாரியம் தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கத்திலிருந்து தொழிலாளர் நல வாரியத்தில் தொழிற்சங்கமாக பதிவு பண்ணதுனால ஒட்டுமொத்த கருவறை முதல் கல்லறை வரை இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் நமது சங்கம் மூலம் மீன் பிடிக்கிற தோழர்களுக்கும் சரி, மீன் விற்பனை பண்ணுற தோழருக்கும் சரி, மீன் வறுத்து கொடுக்குற தோழருக்கும் சரி, மீன் சுத்தப்படுத்தி கொடுக்குற தோழருக்கும் சரி, விவசாய தோழருக்கும் சரி, விவசாய நாற்று நடும் தோழர்களுக்கும் சரி, விவசாய ஏற்படுத்தல் தோழர்களுக்கும் சரி, விவசாயத்தில் பூச்சி மருந்து அடிக்கிற தோழர்களுக்கும் சரி, விவசாய வேலை எந்த வேலை பார்த்தாலும் சரி, அத்தனை தொழிலாளர்களுக்கும் தோழர்களுக்கும் நமது கடை தொழிலாளர் சங்கத்தில் இடம் இருக்குது, அந்த வாரியத்தில் இடம் இருக்குது. நமது கடை தொழிலாளர் சங்கத்தில் அவங்க உறுப்பினர் ஆகும்போது அவங்களுக்கும் இதில் இடம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் சங்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சங்கம் இருக்குது, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சங்கம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒரு சங்கம் இருக்குது, பலாயிரம் சங்கம் இருக்குது. ஓட்டுநர்கள் சங்கம், அந்த ஓட்டுநர்கள் சங்கம் ஓட்டுநர்களுக்கும் ஏழை எளிய ஓட்டுநர்களுக்கும் இந்த கடை தொழிலாளர் சங்கத்தில் இடம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சாலை வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள், இவர்களுக்கும் இந்த தொழிற்சங்கத்தில் இடம் இருக்குது. அவர்களுக்கும் இதில் சேரக்கூடிய தகுதி இருக்குது. அதைத்தான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கட்டிட தொழிலாளியோ, விவசாய தொழிலாளியோ, மீன்பிடி தொழிலாளியோ, ஓட்டுநர் தொழிலாளியோ, அனைத்து வேலைகளை செய்ய தொழிலாளர்களுக்கும் இந்த கடை தொழிலாளர் சங்கத்தில் உரிமை இருக்குது, சேரக்கூடிய உரிமை இருக்குது, வாரியத்தில் அந்த நலத்திட்டங்களை அனுபவிக்கிற உரிமை இருக்குது. அதனால் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். உழைப்பவர்கள், ஒரு கட்டிட தொழிலாளி 10 மணிக்கு போகிறாரு, ஒரு 6 மணிக்கு டியூட்டியை முடிச்சிடுறாரு, குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் வேலை செய்கிறார். 7 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி 1200 சம்பளம் வாங்குறார். ஒரு பெரியாளாக போகிறவர் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். ஆனால் ஒரு சிறு குறு கடைகள்லேயோ இல்லை ஒரு சிறு குறு நிறுவனங்கள்லேயோ வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 300 ரூபா 400 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இல்லை. அன்றாட கூலி தொழிலாளர்களுக்கு அவர் ஒரு வாட்ச்மேனாக நிற்கலாம், இல்லை ஒரு பாக்கெட் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை ஒரு செல்ஃபில் பொருளை அடுக்கிறவராக இருக்கலாம். இந்த மாதிரி அனைத்து கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கடை தொழிலாளர்களுக்கு போதிய ஊதியம் இல்லை.